அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். இவர பத்தின விஷயங்கள் ஒவ்வொன்னா நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அந்த மாதிரி அவர பத்தி நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாமே அவருடைய இமேஜ மேல மேல உயர்த்துற மாதிரி தான் இருக்கு. அஜித் குமார் ஒரு கார் ரேசர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார் ரேஸ் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார் ரேஸ்ல சில அபாயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதால அத தவிர்த்துட்டு பைக் ரேஸ்ல இறங்குனாரு. பைக் ரேஸ் மூலமா மக்களுக்கு நெறைய விழிப்புணர்வு ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக பெங்களூர், புனே ட்ரிப்பையும் மேற்கொண்டாரு. இந்த மாதிரி நான் பல ட்ரிப் பண்ணுவேன். மக்களுக்கு நெறைய விழிப்புணர்வு நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பைக் ரேஸ்ல இருந்தவரு திடீர்னு சைக்கிள் ரேஸ்க்கு இறங்கிட்டாருங்க. எதனால சைக்கிள் ரேஸ்க்கு இறங்கியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இவருக்கு கால்ல அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளா வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து இவருடைய படங்கள்லாம் வெளிவந்ததுனால, படங்கள சொன்ன டைமுக்கு முடிச்சு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டால இவரு அறுவை சிகிச்சை பண்ணிக்காம இருந்தாரு. ஆனா கௌதம் மேனனுடைய படத்த முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி சில எக்ஸர்சைஸ்லாம் பண்ணணும். அதுல ஒண்ணு தான் இந்த சைக்கிள் ரேஸ். இந்த மாதிரி ஈசிஆர் ரோட்ல அடிக்கடி இவரு சைக்கிள் ரேஸ் பண்ணிட்டு இருக்காராம். ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டுக்கிட்டு, டீ ஷர்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டு, முகத்த கவர் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஒண்ணு போட்டுட்டு போறாராம். அப்படி போகும்போது சின்ன பசங்க யாராச்சும் அவர அடையாளம் கண்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க கூட மரத்தடியில உட்கார்ந்து மணிக்கணக்குல பேசிக்கிட்டே இருக்காராம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் கேள்விப்படும்போது, அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் உண்மையிலேயே அல்டிமேட் அப்படின்னு சொல்ல தோணுது.